எல்லாருக்கும் சில நாள் முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு Realme 10ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை போட்டிருந்தோம். ஸோ Realme வந்துட்டு அவங்களோட லேட்டஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணாங்க, Realme 10. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஃபுல் ரிவ்யூ இந்த டிவைஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா 6.63 இன்ச் 90Hz சூப்பர் ஆம்லெட் ஸ்க்ரீனோட வருது. Helio G99 சிப்செட், 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரி அண்ட் 33 watts சார்ஜிங். இது எல்லாமே சேர்த்து Realme 10 வந்துட்டு ஒரு சூப்பரான மிட்ரேஞ்ச் ஃபோனாக தான் தெரியுது. இது வந்துட்டு இந்த வருஷம் வந்த Realme 9ஓட ஃபாலோ அப். பட் இது வந்துட்டு இந்த அப்கிரேடுக்கு உண்டான வர்த்தான் தான் நமக்கு இந்த வீடியோவில் தெரிய போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்னோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே மட்டும் இங்கே இருக்கிற ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இதை Realme 9ஓட அதே டிவைஸ் டிசைன் தான் பார்க்க தெரியுது. 6.43 இன்ச் உள்ள டிஸ்பிளே, பெசல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே தின்னாக இருக்குது. பட் கீழே மட்டும் ஒரு திக்கர் சின்ன இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.95 mm. அதனால நமக்கு இதை ஈஸியாக கிரிப் பண்ண முடியுது. அண்ட் ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இதோட ஃபீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட அந்த ப்ரீமியம் ஃபீலு ஆல்மோஸ்ட் இதில் கிடைக்கும் தான் நான் சொல்வேன். இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் ஆகட்டும், கேம் பிளே ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள 409 பிக்சல் பர் இன்ச் உள்ள டிஸ்பிளே. அதனால இதில் இருக்கிற பிக்சர் குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். அண்ட் கான்ட்ராஸ்டில் வந்துட்டு இது சூப்பர் ஆம்லெட் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் டீப்பர் பிளாக்ஸ் அண்ட் கலர்ஸை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக காமிக்கும் உங்களுக்கு. சின்ஸ் இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் டிவைசஸ் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வீடியோஸ் பார்க்குறதுக்காகவும் மியூசிக்காகவும் யூஸ் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கிற அந்த வால்யூமும் சரி, இதில் கொடுத்துருக்கிற அந்த கிளாரிட்டியும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு சிங்கிள் டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லவுடராகவும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கூட நோட் பண்ணலாம், உங்களுக்கு வந்துட்டு 200% வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தோ இதில் வந்துட்டு பேஸ் வீக்காக இருந்தாலும் மிட்ரேஞ்ச் கிளாஸில் இது நல்லா தான் இருக்குது. இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நான் அந்த அளவுக்கு குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே மொபைலோட ஸ்பீக்கர்ஸ் வச்சு கேட்க மாட்டோம். நம்ம எப்போவுமே டிபெண்ட் பண்ணுறது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் இல்லைன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹெட்ஃபோன்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Realme 10ல வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் MediaTek Helio G99 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 nanometerல பில்டான ஆர்கிடெக்சர். அண்ட் இது கூடிய உங்களுக்கு Mali G57 MC2 GPU கொடுத்துருக்காங்க. இதில் 8GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த 8GB ரேம் பத்தலைன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 8GB வர்ச்சுவல் ரேம் த்ரூவாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் ஹெவி கேம்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் ஹெவி டாஸ்க் நீங்கள் கொடுத்தாலும் இதில் வந்துட்டு ஒரு ஸ்லைட்டான ஸ்லட்டர் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணலாம். பிட்வீன் த ஆப்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது. பட் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லட்டர் தெரிய தான் வரும். பட் நார்மல் யூஸில் எனக்கு எந்த விதமான லேக் தெரியலை. பட் ஒரு மாடரேட் டாஸ்க்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்க்க முடியாது. அண்டு எப்போவும் நான் சொன்ன மாதிரி ஃபோன்ஸ் வந்துட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக டாஸ்க் பண்ணும்போது பேக் சைடு வந்துட்டு நார்மலாகவே வார்ம் ஆகும். நீங்கள் கேமிங் செஷன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துட்டு ஒரு வார்ம்னஸ் இருக்கும். அது வந்து நார்மல். பட் அதனால உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் சொல்ல வரல, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் எந்த விதமான த்ராட்லிங் இஷ்யூஸும் நான் பார்க்கல. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது 128GB இல்லைனா 256GB உள்ள மெமரி. அண்ட் இதில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ SD கார்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது. Realme 10ஓட சாஃப்ட்வேர்னு பேசும்போது இதில் வந்துட்டு Realme UI 3.0 இது வந்துட்டு Android 12 கூட பில்ட் பண்ணியிருக்காங்க. Realme UI ரொம்பவே சிம்பிளான ஈஸியஸ்ட் நேவிகேஷன் இன்டர்ஃபேஸ் தான் நான் சொல்வேன். இன்டர்ஃபேஸும் வந்துட்டு நிறைய ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீலே கொடுக்குது. பட் இது வந்துட்டு உங்களுக்கு பிக்சல் 6 மாதிரி இருக்கிற பர்சனலைசேஷன் கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்துட்டு கலர் பேலட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து வால்பேப்பர்ஸ் பேஸ்டாக கலர் பேலட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உண்டான சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், ஆப் ஐகான்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் சஜஷன்ஸ் நல்லா இருக்குது இதில் பார்க்கும்போது. அண்ட் இதில் வந்துட்டு பர்சனலாக ஒரு யூஸ் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துட்ருக்கும்.
இதில் வந்துட்டு ஐகான்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கிற கலர் தீம்ஸ் ஆகட்டும் ரொம்பவே யூத்ஃபுல்லாக இருக்குது. பட் இதோட மெயின் ஃப்ளா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப ப்ரீலோடட் ஆப்ஸோட வருது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு ரியல்மியோட இன்பில்ட்டாகவும் வருது அண்ட் கூகுள் ஆப்ஸும் வருது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இமீடியட்லி உங்களுக்கு வந்துட்டு ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் இதில் இந்த யூஐயில் இருக்குது. பட் ஆப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீலோடடாக வரதுனால உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு இல்லை. இது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் டைம் கன்சப்ஷனாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். Realme 10ஓட கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கலர் ஏஐ கேமரா அண்ட் 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்பெக் ஷீட்டில் பார்க்க ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கேமரா செட்டப் இல்லைனாலும் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் சரி, ரியல்மி வந்துட்டு அவ்வளோ நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் சைடில். போர்ட்ரேட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும். யூஸ்வலி உங்களோட சப்ஜெக்டோட கரெக்டான எட்ஜஸ் டிடெக்ஷன் பண்ணுது. பட் ஒரு சில டயத்தில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக ப்ளர் பண்ண மாதிரியே தெரியும். அண்ட் சில சமயத்தில் உங்களோட கரெக்டான லைட்டிங் இருந்தால் உங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெரிய வரும். இதுதான் ஒரு ரீசன் இந்த ஃபோன் பை பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் இதோட நைட் மோட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடில் ரொம்ப நல்லா ஃபோட்டோஸ் வந்திருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கலரும் அடிஷனாக பண்ணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ரெகுலர் மோட்ஸில் கூட உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாகவும் சரி, அந்த கலர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் என்ரிச் பண்ணி தான் தரும். பட் இது வந்துட்டு ஒரு பெரிய காமனான ஃபீச்சர்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதில் கலர் ஏஐ வந்துட்டு கேமரா ஆப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ஆக்யூரசி அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு என்ன சீன் டிஸ்பிளே நடக்குது, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு அதை டிடெக்ட் பண்ணி அதுக்குண்டான கலர் பேலன்ஸை உங்களுக்கு கொடுக்குதுன்னு தான் நான் சொல்வேன். ஓவராலாக ரியல்மி 10 வந்துட்டு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்திருக்கு சொல்ல. இந்த ஃபோட்டோஸை நீங்கள் தைரியமாக வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 10 வந்துட்டு 1080p வீடியோஸ் அட் 30 frames per second அண்ட் 60 frames per secondல வருது. அண்ட் இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமராவில் வந்துட்டு 1080p at 30 frames per secondல வருது. ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் லேக் ஆகுது. பட் டே நைட் சிச்சுவேஷனில் ரியர் கேமராவில் உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவேன். அண்ட் அதில் வந்துட்டு நல்ல அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸாக இருக்கட்டும் அண்ட் கலர் அக்யூரசி அண்ட் கொஞ்சம் நாய்ஸ் வச்சு ஒரு டீசெண்டான வீடியோஸ் தான் வருது நான் சொல்வேன். அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவலும் ரொம்ப நல்லாவே இருந்தது. டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருந்தது. ஈவன் உங்களுக்கு லோ லைட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு வாட்சபிளாக இருக்குது வித் குட் டைனாமிக் ரேஞ்ச், கலர் சேச்சுரேஷன் ஆகட்டும், ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் டீசெண்டாக தான் இருக்குது. ரியல்மி 10 இருக்கிற 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் குவாட் பார் கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கேமரா ஆப்பில் 16 மெகா பிக்சல் ஃபுல் ரெசல்யூஷனில் தான் ஸ்டோர் பண்ணுறது. இதனால செல்ஃபிஸில் ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்துட்டு பிளரினஸ் தெரியும். நான் எடுத்த 16 மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு லோவர் மிட்ரேஞ்ச் இல்லைன்னா மிட்ரேஞ்ச் ஃபோனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதுதான் இருக்குது. ஹெச்டிஆர் இருந்தும் எனக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் போர்ட்ரேட் மோடில் சப்ஜெக்ட் செப்பரேஷன் அண்ட் பேக்ரவுண்ட் பிளரிங் தான் இதோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸு. ரியல்மி 10 வந்துட்டு பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வர்றது உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு 1 day to 1.5 days வந்தது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ஹெவியாக கேம்ஸ் விளாடுறீங்க, ரொம்ப நேரமாக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு 1 day தான் மேக்ஸிமமே நிற்கும். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் வாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த 33 watts சார்ஜர் வச்சுட்டு உங்களுக்கு வெறும் 28 minutesல சார்ஜ் ஆகும், 0 to 50% சொல்கிறாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 33 minutes வந்துட்டு 50% ஆச்சு. அண்ட் இந்த டிவைஸில் வந்துட்டு உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. பட் அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக இதோட பேட்டரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட டே டு டே நீட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டரி பேக் தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்வேன். ஸோ ஃபைனலாக இந்த ரியல்மி 10 எப்படி இருக்கு? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? ரியல்மி 10 வந்துட்டு ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஆண்ட்ராய்ட் ஃபோன், உங்களுக்கு ஒரு ரிலையபிளான ஒரு ஃபோன். அண்ட் இது வந்துட்டு ஒரு நல்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இருக்குது, 90 Hz டிஸ்பிளே, டிபெண்டபிள் 50 மெகா பிக்சல் ஏஐ கேமரா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது.
நீங்கள் ஒரு கேம்ஸ் விளாட்ற ஆளாக இருக்கட்டும், இந்த டிவைஸை நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த டிவைஸ் கண்டிப்பாக மிட்ரேஞ்ச் மார்க்கெட்டை நல்லாவே ஃபில் பண்ணுறது தான் நான் சொல்வேன். அண்ட் இதோட கேமரா சிஸ்டம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிஸ் ஆகட்டும், டே டு டே லைஃப்பில் இருக்க போகிற நீங்கள் ரெகுலர் ஃபோட்டோஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா எடுக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது தான் சொல்வேன். பட் இந்த ஃபோனுக்கு நீங்கள் நிறைய ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து தான் நான் ஒரு சில இடத்துல நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இது வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸ் தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த டிவைஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஆல்ரைட், ஸோ இந்த Realme 10 இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகலை. எதனால லான்ச் ஆகலைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த Realme 10 சீரீஸில் Realme 10 Pro அண்ட் Pro Plus லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அண்ட் அந்த டிவைஸ் என்கிட்ட இது வரைக்கும் வரல. வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு ரிவ்யூ நான் போடுறேன். பட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ப்ளஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா புது வீடியோஸ்க்கு உண்டான அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலும் நம்ம ட்விட்டரையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அங்கே டே டு டே டீல்ஸ் அண்ட் உங்களுக்கு ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் அங்கே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்க வரேன். என் பேர் மனிஷ். நீங்கள் பார்க்குறது Technspice தமிழ். பாய்.